ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான அந்த 15 நாட்களும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மகாலய பட்ச காலம் 2025ஆம் வருடம் என்னைக்கு ஆரம்பிக்குது முடியுது அப்படிங்கிறத பற்றியும், மகாலய பட்ச காலத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடலாமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இந்த 15 நாட்களும் அப்படிங்கிறது உண்மை. அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்குரிய முக்கியமான காலகட்டம்னு சொல்லப்படும் இந்த மகாலய பட்ச காலம் ஆரம்பமாகும் நேரம்னு பார்த்தோன்னா, நாள் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா, செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு துவங்கி முடியும் நாள் பார்த்தோன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முடிவடைது. மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறதும், இந்த அற்புதமான நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் 15 நாட்களும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நேரம்னு பார்த்தோன்னா காலை 6:30 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடலாமா, என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாலய பட்சம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். பட்சம் அப்படின்னாலே 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு சொல்லுவாங்க. அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை இது குறிக்குது. பட்சம் அப்படின்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அப்படின்னும் ஒன்று சேர்ந்து வர்றது அப்படின்னும் பொருளும் இருக்குது.